மந்திரக்கடை பை H.G. வெல்ஸ். தொலைவில் இருந்த மந்திரக்கடையை பல முறை பார்த்திருக்கிறேன். ஓரிரு முறை அந்த வழியாக சென்றும் இருக்கிறேன். கடை ஜன்னலில் மந்திர பந்துகள், மந்திர கோழிகள், கூம்புகள், பேசும் பொம்மைகள், கூடை வித்தையின் ஜாமான்கள் நன்றாக இருப்பதாக தெரியும் சீட்டுக்கட்டுகள், இன்னும் பல பல. ஒருபோதும் உள்ளே செல்லலாம் என்று தோன்றியதில்லை. ஒரு நாள் கீப் என்னை ஜன்னல் அருகில் கூட்டிச் சென்று உள்ளே செல்வதைத் தவிர வேறு வழியில்லை என்றாக்கிவிட்டான். நிஜத்தில் அந்த இடத்தில் கடை இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ரீஜன் தெருவில் எளிய அளவில் படக்கடைகளும் கோழிகளை அடைகாக்கும் கடைகளும் நடுவில் அது இருந்தது. அந்த கடை சர்க்கஸிலோ ஆக்ஸ்போர்ட் தெருமூலையிலோ அல்லது ஹால்போர்னிலோ இருக்கும் என்று நினைத்திருந்தேன். போகும் வழியிலோ அடைய முடியாத இடத்திலோ காட்சிமயமாக இருக்கும் போல நினைத்தேன். ஆனால் இதோ இங்கே இருக்கிறது. கீப்பின் விரல்கள் கண்ணாடியில் தாளமிட்டன. என்னிடம் பணம் இருந்தால் என்றான் கீப். மறைந்து போகும் முட்டையை காண்பித்து நான் அதை வாங்குவேன், பிறகு அதையும் வாங்குவேன் என்று மிகவும் தத்ரூபமாக இருந்த அழும் பொம்மையை காண்பித்து, இதையும் ஒன்றை வாங்கி உங்கள் நண்பர்களை ஆச்சரியப்படுத்துங்கள் என்ற வரிகளுடன் ஒரு மர்மமான சீட்டுடன் இருந்தது. எதுவானாலும் அந்த கூம்புக்குள் மறைந்து போகும். நான் புத்தகத்தில் படித்திருக்கிறேன் என்றான் கீப். அதோ அங்கே பாருங்கள் அப்பா, மறைந்து போகும் காசு. அது எப்படி மறையும் என்பதை நாம் பார்க்கக்கூடாதென்று அவ்வாறு திருப்பி வைத்திருக்கிறார்கள். கீப் அவன் அம்மாவை போன்றவன். கடையினுள் செல்வதற்கு கவலைப்படவில்லை. ஆனால் மறைமுகமாக என் விரலை கதவின் பக்கம் இழுத்துச் சென்று அவன் வேண்டியதை சாதித்து விட்டான். அது என்று ஒரு மந்திர பாட்டிலை காண்பித்தான். அது உன்னிடம் இருந்தால் என்றேன். அது கேள்விக்குறியுடன் என்னை நோக்கினான். நான் ஜெஸ்ஸியிடம் காண்பிப்பேன். யோசித்து கொண்டே சொன்னான். உன் பிறந்த தினத்திற்கு இன்னும் 100 நாட்களுக்கு குறைவாக இருக்கிறது கிப்பிள்ஸ் என்று சொல்லி என் கையை கதவின் கைப்பிடி மேல் வைத்தேன். கீப் பதில் சொல்லவில்லை. என் விரலை இறுக்கி பிடித்தான். நாங்களும் கடைக்குள் நுழைந்தோம். அது ஒரு சாதாரணமான கடை இல்லை, ஒரு மந்திர கடை. அங்கே இருக்கும் விளையாட்டு ஜாமான்களை எல்லாம் பார்த்து கீப் வழக்கம்போல் ஓடிப்போகவில்லை. பேச்சு கொடுக்கும் பாரத்தை என்னிடம் விட்டுவிட்டான். அது ஒரு சிறிய, குறுகிய, அதிக வெளிச்சம் இல்லாத கடை. நாங்கள் கதவினுள் நுழைந்தவுடன் கதவில் இருக்கும் மணி சோகமான குரலுடன் எங்கள் பின்னால் கதவை மூடிக்கொண்டது. ஒரு நிமிடம் வேறு எவரும் அங்கு இல்லை. நாங்களும் சுற்றி பார்வையிட்டோம். காகிதத்தால் செய்த புலி ஒன்று கண்ணாடியில் மூடப்பட்டிருந்த சிறிய மேஜை மேல் இருந்தது. கருணை கொண்ட கண்களுடன் இயந்திரமாக தலையை ஆட்டிக்கொண்டிருந்த புலி பல பளிங்கு கோலங்கள், மந்திர சீட்டுகளை பிடித்திருந்த ஒரு சைனா கை, பலவிதமான அளவில் மந்திர மீன் கிண்ணங்கள், திருகுவில் தெரிந்தபடி தொங்கிக் கொண்டிருந்த ஒரு தொப்பி, தரையில் மந்திர கண்ணாடிகள், ஒருவரை நீளமாக ஒல்லியாக தலையை பெரிதாக்கி காலை மறைய வைத்து குட்டையாக குண்டாக காட்டுபவைகள். இவைகளை பார்த்து நாங்கள் சிரித்து கொண்டிருக்கும் போது கடைக்காரர் வந்தார். எப்படியும் அவர் மேஜைக்கு பின்னால் தான் இருந்தார். ஆர்வமுள்ள, வெளிரிய, இருண்ட தோற்றத்துடனும் ஒரு காது இன்னொன்றை விட பெரியதாகவும் முகவாய் காலனியின் முன்பாகம் போல தோற்றத்துடன் இருந்தார். எப்படி உங்களை சந்தோஷப்படுத்த முடியும் என்று கேட்டு நாங்கள் திடுக்கிடும்படி நீண்ட விரல்களை அந்த கண்ணாடி மேஜை மேல் வைத்தார். என் மகனுக்கு சில சாதாரணமான தந்திர ஜாமான்களை வாங்க வந்திருக்கிறேன்.
கையால் இயங்குவதா, தானியங்கியா அல்லது வீட்டுக்குரியதா? வேடிக்கையானது. என்றார் கடைக்காரர். யோசிப்பது போல் தன் தலையை சொரிந்து கொண்டு பிறகு திடீரென்று தன் தலையிலிருந்து ஒரு கண்ணாடி பந்தை எடுத்து, இதை போலவா என்றார். அதை நான் எதிர்பார்க்கவில்லை. இதை பல முறை அரங்குகளில் பார்த்திருக்கிறேன். இது ஒரு சாதாரண தந்திரம். ஆனால் இங்கே அதை எதிர்பார்க்கவில்லை. இது நன்றாக இருக்கிறது என்றேன் சிரித்துக்கொண்டே. இல்லையா என்றார் கடைக்காரர். கீப் தன் கையை நீட்டினான் அதை வாங்க. ஆனால் அவன் கை காலியாக இருந்தது. அது உன் பாக்கெட்டில் இருக்கிறது என்றார் அவர். ஆம், அங்குதான் இருந்தது. என்ன விலை என்று கேட்டேன். கண்ணாடி பந்துகளுக்கு காசு வாங்குவதில்லை, இவை இலவசமாக கிடைக்கின்றன என்றார் பணிவுடன். அவர் முழங்கையிலிருந்து ஒரு பந்தை எடுத்தபடியே கழுத்தின் பின்னாலிருந்து இன்னொரு பந்தை எடுத்து அதையும் மேஜை மேல் வைத்தார். கிப் இரண்டையும் பார்த்து ஒரு கேள்விக்குறியுடன் கடைக்காரரை பார்த்தான். அவர் சிரித்துக்கொண்டே, நீ இரண்டையும் எடுத்துக்கொள்ளலாம், வேண்டுமென்றால் உன் வாயில் இருப்பதையே சேர்த்து. ஓஹோ! கிப் ஒரு வினாடி மௌனமாக யோசித்து அந்த 4 பந்துகளையும் தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். பிறகு என் விரலை மறுபடியும் பிடித்துக்கொண்டு அடுத்த நிகழ்விற்கு தயாரானார். சிறிய தந்திரங்களை இப்படித்தான் செய்வோம் என்றார் கடைக்காரர். அவருடைய நகைச்சுவைக்கு ஒத்தாத நானும் சிரித்து, மொத்த வியாபார கடைக்கு செல்வதை விட இது மலிவுதான் என்றேன். ஒரு வழியில் ஆமாம் என்றார் அவர். கடைசியில் பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது, ஆனால் அதிகமாக இல்லை. சிலர் நினைப்பது போல எங்களுடைய பெரிய தந்திரங்கள், பிற ஜாமான்கள் எல்லாம் அந்த தொப்பியிலிருந்து கிடைக்கிறது. என்னை மன்னிக்க வேண்டும், ஆனால் உண்மையான மந்திர ஜாமான்களுக்கு மொத்த வியாபார கடைகள் இல்லை. எங்கள் கல்வெட்டை பார்த்திருப்பீர்களே என்று நினைக்கிறேன். உண்மையான மந்திரக்கடை. அவர் கன்னத்திலிருந்து வணிக அட்டையை எடுத்து என்னிடம் கொடுத்தார். உண்மையான என்ற வார்த்தையின் மேல் கை வைத்து, இதில் பாசாங்கு எதுவும் இல்லை. நன்றாகவே நகைச்சுவை செய்கிறார் என்று நான் நினைத்தேன். கீப்பை நோக்கி, நீதான் சரியான பையன் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் ஒழுக்கத்தின் பேரில் வீட்டில் கூட நாங்கள் அந்த சொல்லை ரகசியமாக வைத்திருந்தோம். கீப் அவர் சொன்னதை அமைதியாக ஏற்றுக்கொண்டான். அவரை உற்று நோக்கியபடியே, சரியான பையனால்தான் அந்த கதவு வழியே செல்ல முடியும். சொல்லி வைத்தார் போல் கதவின் மறுபக்கம் இரைச்சல் கேட்டது. மெல்லியதான அழுகுரல். நான் உள்ளே செல்ல வேண்டும் அப்பா, உள்ளே செல்ல வேண்டும் அப்பா என்றது. பிறகு தந்தையின், அது பூட்டி இருக்கிறது எட்வர்ட் என்று குரலும் கேட்டது. பூட்டியிருக்கவில்லையே என்றேன் நான். பூட்டியிருக்கிறது ஐயா என்றார் கடைக்காரர். எப்பொழுதுமே இம்மாதிரி சிறுவர்களுக்கு அவர் பேசும்போதே அந்த சிறுவனை பார்க்க நேர்ந்தது. அதிகமாக மிட்டாயும் உணவும் சாப்பிட்டதால் வெளிரி போன முகத்துடன் தற்பெருமை மிக்க ஒரு சிறுவன் கடை கண்ணாடியை சுரண்டி கொண்டிருந்தான். இது சரியில்லை ஐயா என்றார் கடைக்காரர். நான் உதவி செய்யும் பொருட்டு கதவருகில் சென்றபோது அழும் சிறுவனும் சிறிது நேரத்தில் அங்கிருந்து கூட்டிச் செல்லப்பட்டான். எப்படி அதை செய்தீர்கள் என்றேன் கடைக்காரரிடம். மந்திர தந்திரம் என்றார் அவர். கையை சகஜமாக ஆட்டிக்கொண்டு, அதோ வண்ண நெருப்பு பொறிகள் அவர் விரல்களிலிருந்து பறந்து வந்து கடையின் உள்ளே மறைந்து போயிற்று. கீப்பை பார்த்து, உள்ளே வரும்போது உனக்கு எங்களுடைய ஒன்று வாங்கி கொள்ள உங்கள் நண்பர்களை ஆச்சரியப்படுத்துங்கள். பெட்டியே வேண்டுமென்று நினைத்தாயல்லவா? கிப் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, ஆமாம் என்றார். அது உன் பாக்கெட்டில் இருக்கிறது என்றார் அவர். மேஜையை தாண்டி அவருக்கு நிஜமாகவே நீளமான உடல் இருந்தது. ஒரு மந்திரவாதியைப் போல ஒன்றை எடுத்தார். காகிதம் தொப்பியிலிருந்து எடுத்தார். கயிறு என்றவுடன் அவர் கையில் ஒரு கயிறு பெட்டி வந்தது. அதிலிருந்து ஒரு நீல கயிற்றை வெட்டினார். பாக்கி இருந்ததை முழுங்கிவிட்டது போல இருந்தது.
பிறகு ஒரு பேசும் பொம்மையின் மூக்கில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி தன் மெழுகினால் சிவந்த கையை நெருப்பினுள் விட்டு பார்சலை மூடினார். மறைந்து போகும் முட்டையும் இருக்கிறது என்றார். அதை என் கோட் பாக்கெட்டிலிருந்து எடுத்து கட்டி வைத்தார். அழும் பொம்மையும் கொடுத்தார். நான் ஒவ்வொரு பார்சலையும் கீப்பிடம் கொடுத்தேன். அவனும் அவைகளை மார்புடன் அணைத்து கொண்டான். அவன் பேசாவிட்டாலும் அவன் கண்கள் பேசின. அவன் கைகளின் பிடி பேசின. அவன் உணர்ச்சிகளின் விளையாட்டு மைதானமாக இருந்தான். இதுதான் உண்மையான மந்திரம். திடீரென்று என் தொப்பியில் ஏதோ ஒன்று மென்மையாகவும் குதிப்பது போலும் இருந்தது. தொப்பியை கயிற்று எறிந்தபோது அதிலிருந்து ஒரு புறா மேஜை மேல் ஓடி காகித புலியின் பின்னால் இருந்த அட்டை பெட்டினுள் புகுந்தது. அடடா, கவனமற்ற பறவை கூடு கட்டுகிறது என்றார் கடைக்காரர் என் தொப்பியை வாங்கிக் கொண்டு. தொப்பியை ஆட்டியதும் 2-3 முட்டைகள், ஒரு பெரிய கோலி, ஒரு கைகடிகாரம், 6 வண்ண கண்ணாடி பந்துகள், கசங்கிய காகிதம், இன்னும் பல அவர் கையில் விழுந்தன. தொப்பியை உள்ளிருந்து எவரும் சுத்தம் செய்ய மாட்டார்கள் என்பது போல எல்லா விதமான பொருட்களும் சேரும் ஐயா. உங்களை குறிப்பாக சொல்லவில்லை. முக்கால்வாசி வாடகைக்காரர்கள் அவர்கள் என்னவெல்லாம் எடுத்து செல்கிறார்கள் என்பது அதிசயம். அவர் குரல் மங்க மங்க அந்த கசங்கிய காகிதம் மேலே எழும்பி மேஜைக்கு பின்னால் சென்று மறைந்து போனது. மனிதன் எதையெல்லாம் மறைத்து வைக்கிறான் என்று தெரிவதில்லை ஐயா. நாம் எல்லோரும் வெளியே தூய்மையாகவும் வெளுத்த கல்லறைகள் போலவும். அவர் குரல் நின்றது. அடுத்த வீட்டுக்காரனின் கிராம்போனை கல்லால் அடித்த மாதிரி ஒரு நிசப்தம். காகிதத்தின் அலசலும் நின்றது. எல்லாமே ஸ்தம்பித்து விட்டது. சிறிது நேரம் பொறுத்து என் தொப்பியை சரி செய்து விட்டீர்களா என்று கேட்டேன். பதில் இல்லை. நான் கீப்பை பார்த்தேன். அவன் என்னை பார்த்தான். எங்கள் விதவிதமான உருவங்கள் அந்த மந்திர கண்ணாடியில் சோர்ந்து காணப்பட்டன. நாங்கள் கிளம்புகிறோம். இவை எல்லாவற்றிற்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? நான் சிறிது உரத்த குரலில், எனக்கு பில் வேண்டும், தயவு செய்து என் தொப்பியை தாருங்கள் என்றேன். காகித குப்பையிலிருந்து ஒரு விசும்பல் கேட்டது போல இருந்தது. மேஜைக்கு பின்னால் பார்க்கலாம் கீப். அவர் நம்மை கேலி செய்கிறார் என்றேன். நானும் கீப்பும் அந்த தலையாட்டும் புலியை சுற்றி மேஜைக்கு பின்னால் பார்த்தால் என்ன இருந்தது என்று நினைக்கிறீர்கள்? எவருமே இல்லை. என் தொப்பி தரையிலையும் ஏதோ யோசனையில் மந்திரவாதியின் வெள்ள முயலும் இருந்தன. என் தொப்பியை எடுத்ததும் அந்த முயல் தாவி தாவி என் வழியை விட்டு நகர்ந்தது. அப்பா என்று கிப் குற்றத்தன்மையுடன் கிசுகிசுத்தான். என்னவாயிற்று கிப் என்றேன். எனக்கு இந்த கடை மிகவும் பிடித்திருக்கிறதப்பா என்றான். எனக்கும் தான். அந்த மேஜை திடீரென்று கதவில் முன்னால் சென்று நம்மை தடுக்காமல் இருந்தால் என்று மனதில் நினைத்து கொண்டேன். ஆனால் கீப்பின் கவனத்திற்கு அதை கொண்டு வரவில்லை. புசி, கீப்புக்கு ஒரு தந்திரம் செய்து காட்டு என்று அங்கு குதித்து வந்த முயலிடம் சொன்னான். அந்த முயல் முதலில் பார்த்திராத ஒரு கதவின் பின்னால் மறையும் வரை கீப் அதை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அந்த கதவு அகலமாக திறந்து ஒரு காது பெரியதாக இருந்தவன் மீண்டும் வந்தார். அவர் புன்னகைத்து கொண்டு என் கண்ணை ஒரு விதமான வேடிக்கையாகவும் எதிர்ப்புடனும் நோக்கி, எங்கள் கடையை பார்க்க விரும்புகிறீர்களா ஐயா என்று ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் கேட்டார். கீப் என் விரல்களை முன்னே இழுத்தான். நான் மேஜையை நோக்கி அந்த கடைக்காரனின் கண்களை பார்த்தேன். தந்திரம் கொஞ்சம் அதிகமாகவே நிஜமாகப்பட்டது. எங்களுக்கு அதிக நேரம் இல்லை என்றேன். ஆனால் நான் முடிப்பதற்கு முன் நாங்கள் கடைக்குள் இருந்தோம். எல்லா பொருட்களும் ஒரே தரம் கொண்டவை. மேலும் அதுதான் மிக சிறந்தது. இந்த இடத்தில் எதுவும் உண்மையான மந்திரம் இல்லாமல் இல்லை. மன்னிக்க வேண்டும் ஐயா என்றார் கடைக்காரன் கைகளை பிசைந்து கொண்டு. அவர் என் கோட்டின் மூளையை பிடித்து இழுத்தது போல இருந்தது. தன் கையில் ஒரு சிவப்பு பேயின் வாளை பிடித்திருந்தார்.
அது அவர் கையை பிடிக்க சண்டையிடவும் கடிக்கவும் முயன்றது. அலட்சியமாக மேஜையின் பின்னால் வீசியெறிந்தார். நிச்சயமாக அது ஒரு முறுங்கிய ரப்பராகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஒரு சில நிமிடத்தில் அவருடைய அந்த சைகை ஒரு எலியை கையாளுவது போலத்தான் இருந்தது. நான் கீப்பை பார்த்தேன். ஆனால் அவன் ஒரு மந்திர குதியை பார்த்து கொண்டிருந்தான். நடந்ததை அவன் பார்க்கவில்லை என்று நான் சந்தோஷப்பட்டேன். இதோ பார், உங்களிடம் அதுபோல் வேறு எதுவும் இல்லைதானே என்று மெல்லிய குரலில் அந்த பேயையும் கீப்பையும் என் கண்ணால் சுட்டி காட்டினேன். எங்களுடையது அல்ல, நீங்கள் கொண்டு வந்திருப்பீர்கள் என்றார் கடைக்காரர் அதே மெல்லிய குரலில் சிரித்து கொண்டே. என்னவெல்லாம் அவர்களுக்கே தெரியாமல் கொண்டு வருகிறீர்கள்? பிறகு கீப்பிடம் உனக்கு பிடித்தது ஏதேனும் இங்கிருக்கிறதா என்றார். கீப்பிற்கு பல பொருட்கள் பிடித்தது. அவன் அந்த வியக்க வைக்கும் கடைக்காரரை பார்த்து நம்பிக்கையோடு, அது மந்திர கத்தியா என்று கேட்டான். மந்திர விளையாட்டு கத்தி, மடங்காது, உடையாது, விரலையும் வெட்டாது. அதை வைத்திருப்பவர் 18 வயதுக்குட்பட்ட எவரையும் வெல்ல முடியாது. அதன் அளவை பொறுத்து அதன் விலை. அந்த கவசம் சிறுவர்களுக்காக அதிக உபயோகமானது. பாதுகாப்பு கவசம், விரைவானதும் கண்ணுக்கும் தெரியாது. ஓ அப்பா என்று கீப் மூச்சரைத்து சொன்னான். அதன் விலை என்னவாக இருக்கும் என்று நான் கணிப்பதற்குள் கடைக்காரர் என்னை சட்டை செய்யாமல் கீப்பில் ஒரு வாடகையாளன் கிடைத்துவிட்டான் என்ற பூரிப்பில் எல்லா விதமான பொருட்களையும் அவனுக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். கீப் அவர் விரலை பிடித்திருந்த விதம் எனக்குள் ஒரு விதமான அவநம்பிக்கையும் பொறாமையும் ஆட்கொண்டது. அந்த மனிதர் சுவாரஸ்யமானவராக இருக்கலாம், ஆனால் போலியாகவும் ஒரு நல்ல விதமான போலியாக இருப்பதாக தோன்றியது. ஒன்றும் சொல்லாமல் அந்த கைத்திறன் மனிதர் மேல் ஒரு கண் வைத்து அவர்களுடன் நானும் சுற்றினேன். கீப் மகிழ்ச்சியாக இருந்தான். வெளியே செல்லும் நேரம் வரும்பொழுது சுலபமாக சென்று விடலாம் என்று தோன்றியது. அது ஒரு பெரிய நீளமான ஷோரூம். அங்கும் இங்கும் சட்டங்களும் கம்பங்களும் வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பாதைகளும் மர்மமான கண்ணாடிகளும் திரை சீலைகளும் வினோதமாக பார்க்கும் வேலையாட்களும் இருந்தபடியால் எந்த கதவு வழியாக நாம் வந்தோம் என்பதே தெரியவில்லை. கடைக்காரர் கீப்பிற்கு புகையில்லாமல் ஓடும் மந்திர ரயில்களும் பெட்டிகளை திறந்தால் உயிர்ப்பித்த சிப்பாய்களும், என்னுடைய காதுகளை விட கீப்பின் காதுகள் அவன் அம்மாவை போன்று கூர்மையானவர். வாயில் நுழைய முடியாத சொல்லை கேட்டான். சபாஷ் என்றார் கடைக்காரர். அந்த சிப்பாய்களை பெட்டிக்குள் வைத்து அதை கீப்பிடம் கொடுத்தார். இப்பொழுது என்று அவன் சொன்னவுடன் சிப்பாய்கள் உயிர்த்தெழுந்தன. அந்த பெட்டியை எடுத்துக்கொள்கிறாயா என்று கடைக்காரர் கேட்டார். நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், அதன் முழு விலையும் சொன்னால். ஆனால் அதற்கு ஒரு நம்பிக்கை முத்திரை வேண்டும் என்றேன் நான். இனிய இதயமே இல்லை என்று கூறி அவர் அந்த சிறு சிப்பாய்களை பெட்டிக்குள் வைத்து மூடி ஆகாயத்தில் பெட்டியை சுழற்றி பழுப்பு நிற காகிதத்தில் சுற்றி கயிற்றினால் கட்டி கொடுத்தார். அதன் மேல் கீப்பின் பெயரும் முகவரியும் இருந்தது. என் திகைப்பை கண்டு அவர் சிரித்தார். இது உண்மையான மந்திரம், நிஜமானது என்றார். என் வரையில் இது கொஞ்சம் கூடுதல் உண்மையாக இருக்கிறது என்றேன் நான். இதற்கு பிறகு அவர் கீப்பிற்கு வேறு பல விதமான தந்திரங்களை ஒன்றை விட ஒன்று மிகையாக காண்பித்தார். அவைகளை விளக்கி மேலும் கீழும் போட்டு காண்பித்தார். அந்த சிறுவனும் மிகவும் ஆவலாக தலையை ஆட்டி கேட்டுக்கொண்டிருந்தான். நான் அவ்வளவு ஆர்வம் காண்பிக்கவில்லை. ஒருவர் மாற்றி ஒருவர் சபாஷ் சொல்லிக் கொண்டனர். என் கவனம் வேறு விஷயங்களுக்கு திரும்பின. இந்த இடம் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது என்று நினைத்தேன். பொருத்தப்பட்ட பொருட்கள், உச்ச வரம்பு, தரை, நாற்காலிகள் இருந்த நிலை எல்லாமே அரிதாக இருந்தன. நான் பார்க்காத போது அவைகள் நகர்ந்தும் கோணல் மாணலாக ஒளிந்து விளையாடுவது போல இருந்தது.
உச்சத்தில் இருந்த விளிம்பு பாம்பு போல வளைந்து முகமூடி அணிந்தது போலவும் இருந்தது. திடீரென்று என் கவனம் வித்தியாசமாக இருந்த ஒரு வேலையாள் மீது சென்றது. சிறு தொலைவில் இருந்த அவன் நான் பார்ப்பதை அறியவில்லை. சில விளையாட்டு ஜாமான்களுக்கு இடையில் அவனுடைய முக்கால் பாகம் தெரிந்தது. அவன் ஒரு தூணின் மேல் சாய்ந்து விகாரமாக சில அம்சங்களை செய்து கொண்டிருந்தான். முக்கியமாக அவன் மூக்கில் தனக்குத்தானே கேளிக்கை செய்து கொண்டிருந்தான். முதலில் அது ஒரு குண்டான மூக்காக இருந்தது. பிறகு டெலஸ்கோப்பை போல நீளமாகியது. பிறகு வெளியே வந்து மெல்லியதாகி ஒரு நீண்ட சட்டை போலாகியது. எனக்கு கொடுங்கனவு போல இருந்தது. மீன் பிடிப்பவன் தூண்டிலை போடுவது போல அதை அவன் வீசினான். கீப் அதை பார்த்துவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய உடனடி எண்ணம். நான் திரும்பி பார்த்தபோது கீப் கடைக்காரருடன் ஈடுபடுத்தி கொண்டு எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் இருந்தான். அவர்கள் இருவரும் என்னை நோக்கி ஏதோ கிசுகிசுத்து கொண்டிருந்தனர். கீப் ஒரு முக்காலி மீது நின்று கொண்டிருந்தான். கடைக்காரர் கையில் ஒரு பெரிய உருளி இருந்தது. கண்ணாமூச்சி அப்பா, நீங்க தான் அவன் என்று கூக்குரலிட்டான் கீப். நான் தடுப்பதற்கு முன்னமே அந்த கடைக்காரர் அந்த உருளியை கீப்பின் மேல் போட்டார். என்ன நடக்கும் என்று அறிந்து அதை உடனே எடு, சிறுவனை பயமுறுத்தாதே, உடனே எடு என்றேன். சமமற்ற காதுடைய அவர் அதை உடனே எடுத்து அந்த உருளியை என்னிடம் காண்பித்தார். அது காலியாக இருந்தது. முக்காலியும் காலியாக இருந்தது. அந்த ஒரு நொடியில் என் மகன் மறைந்து விட்டான். சில சமயங்களில் நம்மை அறியாமல் நெஞ்சை அழுத்தும், நம்மை நிலை கொள்ளாமல் வைத்து மெதுவாகவும் இல்லாமல் அவசரமாகவும் இல்லாமல் பயமும் இன்றி கோபமும் இன்றி இருக்க வைக்கும். எனக்கும் அப்படித்தான் இருந்தது. இழித்து கொண்டிருந்தவரை நெருங்கி முக்காலியை எட்டி உதைத்தேன். இந்த முட்டாள்தனத்தை நிறுத்து, எங்கே என் மகன் என்றேன். இதோ பாருங்கள், இதில் ஏதும் மோசடி இல்லை என்று உருளியின் உள்புறத்தை காண்பித்தார். அவரை பிடிக்க கையை நீட்டினேன். ஆனால் தந்திரமாக தப்பித்தார். மீண்டும் பிடிக்க முயற்சித்தேன். அங்கிருந்த கதவு வழியாக வெளியேற முயன்றார். நெல் என்றேன். அவர் சிரித்துக்கொண்டே பின்வாங்கினார். அவர் மேல் பாய்ந்தேன். அங்கு இருட்டுத்தான் இருந்தது. டமால்! கடவுளே, மன்னிக்கவும், நீங்கள் வருவதை பார்க்கவில்லை ஐயா. நான் ரீஜன் தெருவில் இருந்தேன். ஒரு பண்புள்ள தொழிலாளியின் மேல் மோதிவிட்டேன். சிறு தொலைவில் குழப்பத்துடன் கீப் நின்று கொண்டிருந்தான். மன்னிப்புகள் சொல்லப்பட்டதும் கீப் என்னை நோக்கி மலர்ந்த புன்னகையுடன் ஒரு வினாடியில் என்னை தவறவிட்டானோ என்று நினைத்து வந்தான். அவன் கையில் 4 பார்சல்கள் இருந்தன. என் விரல்களை உடனே பிடித்து கொண்டான். ஒரு வினாடி என்னையே மறந்துவிட்டேன். அந்த மந்திரக்கடையில் கதவை நோக்கி திரும்பி பார்த்தேன். ஆனால் அது அங்கு இல்லை. கதவு, கடை ஒன்றுமே இல்லை. அங்கு இருந்தது எல்லாம் படக்கடையும் கோழிகளும். அந்த மனநிலையில் ஒன்றையே செய்தேன். நடைபாதை ஓரத்தில் சென்று என் குடையினால் ஒரு வாடகை வண்டியை அழைக்க சைகை காட்டினேன். குதிரை வண்டி என்று கீப் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அவனை உள்ளே ஏற்றி நானும் ஏறிக்கொண்டு முயற்சி செய்து என் விலாசத்தை சொன்னேன். ஏதோ ஒன்று என் கோட் பாக்கெட்டில் இருப்பது போல இருந்தது. அது ஒரு கண்ணாடி பந்து. வெறுப்புடன் அதை தெருவில் வீசினேன். கீப் ஒன்றும் சொல்லவில்லை. சில நேரத்திற்கு இருவரும் பேசவே இல்லை. அப்பா, ஒரு சரியான கடை என்றான் கீப். அந்த நிகழ்வை அவன் எப்படி எடுத்துக்கொண்டிருப்பான் என்று யோசித்தேன். அதனால் அவன் பாதிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அதுவரை நல்லது. அவனிடம் பயமோ குழப்பமோ தெரியவில்லை. அன்று மதியம் கிடைத்த பொழுதுபோக்கினால் அவன் நிம்மதியாக இருந்தான். மேலும் அவன் கையில் 4 பரிசுகளும் இருந்தன. அட, அதனுள் என்னதான் இருக்கும்? சிறுவர்கள் அந்த மாதிரி கடைகளுக்கு தினமும் போக முடியாது என்றேன். அவன் அதை எப்பொழுதும் போல நடுநிலையுடன் எடுத்துக்கொண்டான்.
அந்த நொடியில் நான் அவன் அம்மாவாக இல்லையே என்று எண்ணினேன். இல்லாவிட்டால் மக்கள் முன்னிலையில் அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்திருப்பேன். எதுவானாலும் நிலைமை ஒன்றும் மோசமாக இல்லையே. ஆனால் அந்த பார்சல்களை திறக்கும்போதுதான் நான் நம்பிக்கையடைந்தேன். 3 சிப்பாய்கள் கொண்ட பெட்டி இருந்தது. சாதாரணமான ஈயத்தால் செய்தவை. எவ்வளவு தரமுள்ளவையாக இருந்ததென்றால், இவைதான் மந்திரக் கடையில் பார்த்தவையா என்று வியக்க வைத்தது. 4வது பார்சலில் ஒரு உயிருள்ள ஆரோக்கியமான பூனைக்குட்டி இருந்தது. இவைகளை பிரித்து பார்த்ததில் ஒரு நிம்மதியடைந்தேன். அந்த அறையில் என்னை அறியாமல் சில நேரம் இருந்தேன். இது நடந்தது 6 மாதங்களுக்கு முன். அது சரியானது என்று இப்பொழுது நம்புகிறேன். எல்லா பூனைக்குட்டிகள் போல்தான் அது இருந்தது. சிப்பாய்களும் செங்குத்தாகவே இருந்தார்கள். மற்றும் கீப்பிடம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிவுள்ள தந்தைக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் அவனை கேட்டேன், அந்த சிப்பாய்கள் உயிருடன் வந்து அணிவகுத்தால் உனக்கு எப்படி இருக்கும்? அவை செய்கின்றன என்றான் கீப். பெட்டியை திறக்கும் முன் நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர்கள் தானாகவே அணிவகுக்கிறார்களா? ஆம், அப்படித்தான் அப்பா. அப்படி செய்யாவிட்டால் எனக்கு பிடிக்காது. நான் என் ஆச்சரியத்தை காண்பிக்கவில்லை. அன்றிலிருந்து அவ்வப்பொழுது நான் அவன் அறைக்கு சென்று மறைமுகமாக அந்த சிப்பாய்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் எந்த ஒரு தந்திரமும் செய்ததில்லை. சொல்வது மிகவும் கடினம். நிதியை பற்றியும் யோசிக்க வேண்டும். பில்களை சரிவர கட்டுவது என் பழக்கம். அந்த கடையை தேடி ரீஜன் தெருவில் பல முறை மேலும் கீழும் நடந்திருக்கிறேன். கௌரவம் காப்பாற்றப்படும் என்கின்ற திருப்தி இருக்கிறது. அவர்களிடம் கீப்பின் பெயரும் முகவரியும் இருக்கிறது. தேவைப்படும் போது அவர்கள் பில்லை அனுப்புவார்கள் என்பதை அவர்களிடமே விட்டுவிடுகிறேன். முற்றும்.